லிப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ தடா, இதுதாங்க என் லிப் கலெக்ஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸோட பீச் அண்ட் ஷைன்ட்டு இது லிப் பாம். நான் இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்துட்டு அகெயின் ரெவல்யூஷனோட பிராண்டு. ஸோ பேபி டிண்ட் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிண்ட் தான், பட் லிப் ஷேட் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸோ இது வந்துட்டு அகெயின் டேசிலோடது. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் brownish red shade. ஸோ இது வந்துட்டு 3INA அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் பிராண்டோடது. ஸோ நிறைய வந்து அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் நானே வந்துட்டு நிறைய இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ இதுதான் அது. ஸோ இதுவும் வந்துட்டு அகெயின் ஒரு ப்ரௌனிஷ் பீச் நியூட் ஷேட் மாதிரி. அண்ட் இதுவும் அகெயின் ஹிமாலயாஸ்லேருந்து ஒரு லிப் பாம், லைக் செரி ஆர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். அண்ட் இது அகெயின் டேசிலோடது. ஸோ இது வந்துட்டு கைண்டா லிப் கிளாஸ்ன்னு சேல் பண்ணியிருக்காங்க, பட் இட் டசன்ட் ஃபீல் லைக் லிப் கிளாஸ், பிகாஸ் இது மோர் ஆஃப் அ லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்பானிஷ் பிராண்டோடது, பட் இங்கே என்ன ட்விஸ்ட்னா இது வந்துட்டு எந்த கேட்டகரிக்குள்ளேயும் வராது. லிப்ஸ்க்குன்னு சொல்ல முடியாது, ஐஸ்க்குன்னு சொல்ல முடியாது, பேசிக்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ நோ ரூல் ஸ்டிக். இதை வந்துட்டு நீங்க கண்ணுக்கும் போடலாம், லிப்ஸுக்கும் போட்டுக்கலாம், சீக்குக்கும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், லைக் பிஸியா ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அண்ட் டைமே இல்லைங்க மேக்கப் போடுறதுக்கெலாம் அப்படின்னு சொல்ல பர்சனுக்குலாம் இதோட கிஃப்டட் ப்ராடக்ட். ஸோ இதுதான் அது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வயலட் ஷேட். வயலட்னு சொல்ல முடியாது, லாவெண்டர் ஷேடுன்னு வச்சுக்கலாம். இதுவுமே வந்துட்டு அதே நோ ரூல் ஸ்டிக்கோடது தாங்க. இது வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, பிகாஸ் இது நோ ரூல் ஸ்டிக் மாதிரி தான், பட் இதில் வந்துட்டு என்ன ட்விஸ்ட்னா 3-in-1 ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க, லைக் ப்ரைமர், கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் மூணுமே வந்து SPF 15ஓட வருது. ஸோ இது வந்துட்டு நோ ரூல் ஸ்டிக் மாதிரி தான், பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ இதுவுமே அன்பாக்சிங் வீடியோ தாங்க. So this is the one. ஓ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஸ்டிக்கு மாதிரி இருக்கும்னு நினச்சேன், பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பம்பிங் ஸ்ப்ரே. வா, ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொஞ்சம் போட்டாலே நிறையா வரும் போல். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மூத் அண்ட் லைக் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு லைக் மோர் ஆஃப் அ மாய்ஸ்சரைசர் ஃபீல்ல வருது, ஃபவுண்டேஷன் ஃபீலே வரல. ஏன்னா இங்கே பாருங்க, நல்லா வந்துட்டு உங்கள் ஸ்கின்னோட மர்ஜ் ஆகுது, லைக் பெயிண்ட் கோட்டிங் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் நான் கை தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணல.
ஸோ என் கைக்கே வந்துட்டு எவ்வளோ நல்லா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு அண்ட் சேம் பிராண்ட் தான். ஸோ இது வந்துட்டு லிப்ஸ்டிக்கு. இந்த டைட்டா இருக்குங்க. சாரி, நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். திருப்பினா போதுங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிங்கிஷ் லாவெண்டர் கலர். ஸோ திஸ் இஸ் த ஒன். அண்ட் இது வந்துட்டு ஸ்டுடியோ லண்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. ஸோ இது வந்துட்டு ஒரு பிரைட் ரெட் கலர். அண்ட் இதுவும் சேம் பிராண்ட் தான். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெட்டிஷ் வயலட், கைண்டா மெஜந்தா கலர் மாதிரி சொல்லலாம். ஸோ இது ஒன்று. இது முன்னாடி பார்த்த ரெவல்யூஷன் பிராண்ட்ல பிங்க் பார்த்துருப்போம். இது வந்துட்டு ஒரு ப்ரௌன் டிண்ட். ஸோ இது லைக் மோர் ஆஃப் அ லிப்ஸ்டிக் கைண்ட் ஆஃப் திங். And these two are lip liners. இது more of a reddish brown shade and இது வந்துட்டு ஒரு பீச் அண்ட் ப்ரௌன் ஷேடட். அண்ட் இதுக்கு அப்புறம் இது வந்துட்டு சாம்பாரோடது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லிப் ஷேடுன்னு சொல்ல முடியாது, கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த கலவைங்கிற மாதிரி. இது பார்க்க லிப்ஸ்டிக் மாதிரியும் இருக்கும் அண்ட் லிப் கிளாஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அ glossy look plus the pinkish shade. அண்ட் கொஞ்சம் நெயில் பாலிஷ்லாம் வாங்கினேங்க. ஸோ தீஸ் ஆர் த ஒன்ஸ். ஓ, நம்ம ஒன்று மறந்துட்டோம். ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குங்க. ஸோ இதுவும் ரிவால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட. இது வந்து கிளிட்டரி கிளாஸ். ஸோ மேபி வி ஷுட் ட்ரை இட். ஸோ ஏன்னா நானே இது வரைக்கும் இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ லிப் கிளாஸ். என்னடா மேலே மேலே போடுறாளேன்னு பார்க்குறீங்க, ஜஸ்ட் ஃபார் அ ட்ரை அவுட். ஸோ அதுதான் இந்த கிளிட்டரி லுக். எனக்கு தெரியலங்க, நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதை விட்டுருவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு நெயில் ஷேட் அண்ட் கிளிட்டர் ஒன். அண்ட் மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு எம்டி கிளாஸ் த்ரூ மாதிரி இருக்கிற, அது என்ன வேணாலும் எனக்கு சடனாக சொல்ல வரலைங்க. ஸோ இந்த பிளெயின் ஷேட் ஒன்று. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதையும் முடியாச்சு. இன்னைக்கான கடையும் முடித்து அடுத்த பார்ட்ல கண்ணுக்கு பார்க்கலாமா? பாய் பாய்.